டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். ஒவ்வொருத்தவங்க வியூகம் தான் இது. நீங்க அப்படி சொல்றீங்கன்னா எங்களுக்கு வந்த செய்தி வந்து கேப்டன் நிகர் கேப்டன் தான், தேமுதிக நிகர் தேமுதிக தான். இன்னைக்கு விஜய் அண்ணன் வராருன்னா அது அவரோட பலம், அவரோட நிலைப்பாடு, அவங்க கட்சி. 20 வருஷம் முன்னாடி நீங்க பத்திரிகையில இருக்கீங்க, நீங்க போய் உங்க பத்திரிகையில போய் பாருங்க, அன்னைக்கு என்ன ரைட்டிங் உங்க பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்க பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடிச்சு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல. கேப்டன் ரசிகர் மன்றமா இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்திலிருந்து கவுன்சிலரா ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியா மாத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுவா ஒரு படத்துல வசனங்கள், அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கத்து கொடுத்துதான் ஒரு கட்சியாக வந்தார். கேப்டனோட ஸ்டைல் அது வேற. இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட் அவரோட ஸ்டைலும் அது வேற. அது ரெண்டு பேரையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. இந்த முறை திமுகவோட சேர்வதற்கான சங்கடங்கள் என்ன சார்? இணக்கமா திமுக கூட இணக்கமா தான் தேமுதிக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கூட்டணியில போறதுக்கு என்ன சங்கடம் இருக்கு, என்ன தர்ம சங்கடம் இருக்கு? அதிமுக ராஜ்யசபா அதிமுக திமுக இன்னும் பெரிய வித்தியாசமா இருக்கு. தேமுதிகவை சங்கடப்படுத்தாம எந்த கட்சி யாரும் பண்ண முடியாது. ஆனா எல்லா சங்கடங்களும் தாண்டி நீ நிக்கிற கட்சி தான் தேமுதிக. எங்களுக்கு திமுக போனா சங்கடம், அதிமுக போன சங்கடம் அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை. நாங்க பழசோ புதுசோ எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருமே இன்னைக்கு நிக்கிறோம்னா நாங்க அரசியல் பழகிற்காக நாங்க கட்சிக்குள்ள வரல. கேப்டனுக்காக தான் இன்னைக்கு நாங்க உட்காந்துருக்கோம் அரசியல் மேடையில. இன்னைக்கு கேப்டன் ஆரம்பிச்ச கட்சி தோக்கக்கூடாது, அவர் ஆரம்பிச்ச கட்சி ஜெயிக்கணும். இன்னைக்கு நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு நிலைப்பாடுல யாரோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிப்போம், அதைத்தான் நாங்க சிந்திக்கிறதுனால முன்ன பின்ன எல்லாமே பார்த்தா அப்படி பார்த்தா கலைஞரையா தான் கேப்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். பிறகு அதுவே அரசியல் கால் பண்ணிச்சு ஆச்சு. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் செய்ய முடியாது. இன்னைக்கு நாங்க திமுகவோட போறோமா இல்ல அதிமுகவோட போறோமா இல்ல தனித்தா இல்ல என்ன அப்படின்ட்டு மீண்டும் சொல்றேன். பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜனவரி 9, 2026 உங்களுக்கு தெள்ள தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வியூகம் அது உங்களோட, எங்க வியூகம் நாங்க ஜனவரி 9 நாங்க சொல்றோம். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எடப்பாடி தலைமையில கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் அவர் அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, அமித்ஷா வந்து என்ன சொல்லிருக்காங்க, கடந்த சில நாட்கள் தமிழகத்துல எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் மீண்டும் 2026 அமையும் அப்படின்னு இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமையணும், அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா அது திராவிட சித்தாந்தங்கள கூட்டணி ஆட்சியா தான் அது அமையணும். வேற யாருக்குமே இங்க இடம் இல்லை. இது தமிழ்நாடு என்பது திராவிட நாடு, திராவிட கொள்கையை கொண்ட கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி பெறும். அதுக்கான சாத்தியம் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. இந்த கூட்டணி கேள்வி குறித்து எங்க பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஜனவரி 9 எங்களோட நிலைப்பாடை நாங்க சொல்றோம்ட்டு. யாரோட கூட்டணி என்ன, இது எல்லா கேள்விகளுக்கும் ஜனவரி 9 உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும். இன்னைக்கு நாங்க செயற்குழு பொதுக்குழுல தருமபுரியில சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்க கட்சியோட வலுவை நாங்க முதல்ல நிரூபிக்கணும். எங்களோட கட்சிக்காரங்க ஒதுங்கி இருக்கவங்க யாராக எல்லாருமே கூப்பிட்டு பேசி எங்க கட்சியை நாங்க வலுப்படுத்தி மீண்டும் 2011 கேப்டனோட எப்படி 29 எம்எல்ஏ கோட்டைக்கு போனாங்களோ அதே மாதிரி தேமுதிக 2.0 அப்படின்னு சொல்ற மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு போகணும் தான் ஒரு இளைஞனாக தேமுதிக அடிப்படை தொண்டனாக எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக நான் பாடுபடுறேன் தான் நான் இந்த நேரத்தில் சொல்லி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.